பிரான்சின் லியோன் நகரில் உள்ள பிரபல துரித உணவகம் உரிய ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியதற்காக நிர்வாக ரீதியாக மூடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 3 முதல் இந்த உணவகத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான சுகாதார குறைபாடுகளுக்காக அல்லாமல் இம்முறை சட்ட விதிமீறல்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் வேலைவாய்ப்பு துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் அங்கு பணிபுரிந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனையின் போது அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவர் உணவகத்தின் சீருடை அணிந்து உணவு தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தார். அவரிடம் பிரான்சில் தங்குவதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ தேவையான எந்த ஒரு அடையாள அட்டையும் அல்லது முறையான அனுமதி பத்திரமும் இல்லை. இதேபோல துனிசியா நாட்டைச் சேர்ந்த 3 தொழிலாளர்களும் அங்கு பணிபுரிந்து வந்தனர். அவர்களில் ஒருவர் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்யும் பணியிலும் மற்றவர் 2 சாண்ட்விச் தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். இவர்களிடமும் முறையான ஆவணங்கள் ஏதும் இல்லை. குறிப்பாக அங்கு பணியாற்றிய ஒரு தொழிலாளி கடந்த 3 ஆண்டுகளாக பிரான்சில் வசிப்பதாகவும் தனது குடியிருப்பு அனுமதிக்கு காத்திருக்கும் நிலையிலேயே 2023 ஆண்டு முதல் முழுநேர பணியில் சேர்ந்ததாக அதிகாரிகள் வாக்குமூலம் அளித்தனர். இந்த விதிமீறல்களை தொடர்ந்து லியோனின் முதல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அந்த உணவகத்தை 3 மாதங்களுக்குள் மூட நிர்வாகம் உத்தரவிட்டது. ஏற்கனவே கடந்த காலங்களில் சுகாதார காரணங்களுக்காக இந்த உணவகம் 2 முறை மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.